வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ் பண்ணுற வகையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இலவச வகுப்புகள், இலவச தேர்வுகள், இலவச பாடக்குறிப்புகள் எல்லாமே வழங்கிட்டு வரோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து 8 தொகை நூல்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நூலான குறுந்தொகையை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 8 தொகை நூல்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நூல் போட்டிருப்பேன், நெட்ரினி அப்படிங்கிற நூல் போட்டு செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் இருக்கக்கூடிய அனைத்துமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் கவர் பண்ணிட்டு வரேன். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஃப்ரீ நோட்ஸும் ஃப்ரீ டெஸ்ட்டும் கொடுத்துட்டு வரேன். நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பகுதி இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் 8 தொகை நூல்கள் வரக்கூடிய குறுந்தொகையை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ குறுந்தொகையை பற்றி வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல குறுந்தொகையை தொகுத்தவர் யார் அப்படிங்கிறது பார்க்கணும். யார்? பூரிக்கோ. அப்படி தானே மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது கூறக்கூடிய திணை பார்த்திங்க அப்படின்னா அகத்திணை, அதாவது அகநூல்னு சொல்லுவாங்க. 8 தொகையாக இருக்கட்டும், 17 கீழ்க்கணக்கு நூல்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்ல அகநூல், புறநூல் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் குறுந்தொகை பார்த்திங்க அப்படின்னா அகநூல் வகையை சார்ந்தது. பா வகைன்னு பார்க்கும்போது ஆசிரியர் பா. 17 கீழ்க்கணக்கு நூல்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வெண்பாவால் பாடப்பட்டிருக்கும் மேக்ஸிமம் ஆஃப் நூல்கள். இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி அதிகபட்சமான நூல்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் பாவால் பாடப்பட்டிருக்கும். அது மறந்துடக்கூடாது. 8 தொகை 10 பாட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆசிரியர் பா. 17 கீழ்க்கணக்கு நூல்கள் பார்த்திங்க அப்படின்னா என்னது வெண்பாவால் பாடப்பட்டிருக்கும். அடுத்து குறுந்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 400 பாடல்கள் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது இதில் குறுந்தொகை நூலில். புலவர்கள் அந்த குறுந்தொகையில் 400 பாடல்களை பாடிய புலவர்கள் எண்ணிக்கைன்னு கேட்டால் 205 புலவர்கள் பாடியிருக்காங்க. இதில் குறுந்தொகை நூலில் எத்தனை? 205 புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. ஸோ அதை தொகுத்தவர் பார்த்திங்க அப்படின்னா பூரிக்கோ. தொகுப்பித்தவர் தெரியாது. அப்போ ஒரு சில நூல்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா தொகுப்பித்தவரும் தொகுத்தவரும் கிடப்பாங்க. ஆனால் இந்த 8 தொகையில் உள்ள மற்ற நூல்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று தொகுத்தவர் மட்டும் இருப்பார், இல்லைனா தொகுப்பித்தவர் மட்டும் இருப்பார். ஸோ அந்த வகையில் குறுந்தொகைக்கு பார்த்திங்கன்னா தொகுத்தவர் மட்டும்தான் இருக்கிறாரு. யார்? பூரிக்கோ. அடி எல்லை பார்த்திங்க அப்படின்னா 4 முதல் 8 அடி வரைக்கும் இருக்கும். அதாவது அதிகபட்சமாக 8 அடி வரைக்கும், குறைந்தபட்சமாக 4 அடி வரைக்கும் இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா குறுந்தொகையினுடைய அடி எல்லை வரையறைன்னு சொல்லுவாங்க. அடுத்து அதை பிரித்து எழுதியிருப்பாங்க. எப்படி? குறுந்தொகையை குறுமை கூட்டல் தொகை குறுந்தொகை அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதியிருப்பாங்க. குறுகிய அடிகளை உடையதால் குறுந்தொகை எனப்பட்டது. அதாவது 4 முதல் 8 வரைக்கும் தான் அதோடைய அடி எல்லை வரையறை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதை வந்து குறுந்தொகை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதுக்கான வழங்கப்படும் அந்த அடைமொழி பார்த்திங்க அப்படின்னா நல்ல அப்படிங்கிற அடைமொழியால் அழைக்கப்படும். என்னது? குறுந்தொகை. ஸோ அப்போது குறுந்தொகை எந்த அடைமொழியால் அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டால் நல்ல அப்படிங்கிற அடைமொழியால் அழைக்கப்படும். குறுந்தொகை 400 இறையனார் களவியல் உரை கூறுகிறது. அந்த இறையனார் களவியல் உரையில் அப்படிங்கிற நூலில் குறுந்தொகையை பார்த்திங்க அப்படின்னா குறுந்தொகை 400 அப்படிங்கிற வேறு பெயராலும் அழைக்கப்பட்டு கூறப்படுகிறது. ஓகேவா? அந்த நூலில் என்ன நூல்? இறையனார் களவியல் உரை. அடுத்து நூலை முதலில் வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌரிப்பெருமாள் அரங்கனார். அவர் தான் பார்த்தீங்கன்னா முதலாக வெளியிட்டிருக்காரு, அதாவது பதிப்பிச்சு வெளியிட்டிருக்கிறாரு. நூலை முதலில் பதிப்பித்தவர் யாருன்னு கேட்டால் சீவை தாமோதரம் பிள்ளை. இப்போ 2 இருக்குது. முதல்ல வெளியிட்டவர் யாருன்னு கேட்டால் சௌரிப்பெருமாள் அரங்கனார். அதை யார் பதிப்பிச்சாருன்னு கேட்டால் சீவை தாமோதரம் பிள்ளை. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று அழைக்கப்படக்கூடிய சீவை தாமோதரம் பிள்ளை தான் பார்த்திங்கன்னா இதை முதலாக பதிப்பிச்சிருக்கிறாரு. 20 பாடல்களுக்கு நச்சீர்கினியார் உரை எழுதியுள்ளார். ஸோ அதில் உள்ள 400 பாடல்களில் ஒரு 20 பாடல்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நச்சீர்கினியார் உரை எழுதியுள்ளார். ஸோ இது பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள கடவுள் வாழ்த்து, குறுந்தொகையில் உள்ள கடவுள் வாழ்த்து போட்டிருக்கிறாங்க. கடவுள் வாழ்த்து பார்க்கலாமா? இந்நூலின் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். நான் முன்னாடியே போன வகுப்பில் சொல்லியிருந்தேன். 8 தொகையில் உள்ள பாதி நூல்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்தை பாடியிருப்பார். அந்த வகையில் குறுந்தொகைக்கும் பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்தை இவர் தான் பாடியிருக்கிறாரு. யார்? பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்நூலில் குறிக்கப்படும் கடவுள் பார்த்திங்கன்னா முருகன். ஒவ்வொரு நூல்லையும் அந்த கடவுள் வாழ்த்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடவுளை முதன்மையாக வச்சு பாடியிருப்பாங்க. அந்த வகையில் குறுந்தொகைக்கு பார்த்திங்க அப்படின்னா முருகன் அப்படிங்கிற அந்த தெய்வத்தை வைத்து கடவுள் வாழ்த்தை பாடியிருக்கிறாரு. யார்? பாரதம் பாடிய பெரும் தேவனார். அடுத்து நூல் தொடரால் பெயர் பெற்றோர் 18 பேர். அதாவது அந்த குறுந்தொகையில் இல்லை முக்கியமான அந்த பாடல் வரிகள் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி பெயர் பெற்றவர் ஒரு 18 பேர் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா அணிலோடு மூன்றிலார், விட்ட குதிரையார், குப்பை கோழியார், மீனெறி தூண்டிலார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான அந்த அடிகளை கொடுத்தவங்க. அந்த அவங்க எழுதிய பாடல்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஒன்று. அடுத்து பாடிய பெண் புலவர்கள் 13 பேர். ஸோ டோட்டலாக 205 பேர் பார்த்திங்க அப்படின்னா குறுந்தொகையில் புலவர் பாடிக்கிறாங்க நம்ம பார்த்தோம். அதில் பெண் புலவர்கள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 13 பேர். ஓகேவா? இப்போ குறுந்தொகையில் பாடிய பெண் புலவர்கள் எண்ணிக்கைன்னு கேட்டால் 13 பேர். அதில் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஔவையார், வெள்ளி வீதியார், வெண்பூதியார், ஆதிமந்தி,
ஓகேவா? இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்களாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆள்கள். டோட்டலாக 13 பேர், அதில் ஒரு 4 பேர் பேர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, 13 பேரை கொடுக்கல. ஸோ அப்போ குறுந்தொகையிலே பாடிய பெண்பாற் புலவர்கள் எண்ணிக்கைன்னு கேட்டால் 13 பேர்னு தெரிஞ்சிருக்கணும். நல்லா மறந்துடக்கூடாது, முக்கியமான கொஸ்டின். அடுத்து குறுந்தொகை நூல் குறிப்பு, அதாவது இதில் முக்கியமான நூல் குறிப்பு இருக்குது. இதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்க சான்சஸ் அதிகம். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எட்டுத்தொகை நூல்களுள் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் இதுவே. முக்கியமான கொஸ்டின் மறந்துடே கூடாது. எட்டுத்தொகை நூல்களில் முதலாக தொகுக்கப்பட்ட நூல் எதுன்னு கேட்டால் என்னது? குறுந்தொகை. பரணர் பாடல்களில் வரலாற்று குறிப்புகள் அதிகம் காணப்படும். அதாவது இந்த குறுந்தொகையில் பரணர் அப்படிங்கிற ஒரு பாடல் எழுதியிருக்கிறாரு. ஸோ அந்த பாடல்கள் பார்த்திங்க அப்படின்னா வரலாற்று குறிப்புகள் அதிகம் காணப்படுமாம். வரலாற்று புலவர்கள் எனப்படுபவர்கள் பரணர், மாமூலனார். அதாவது இந்த குறுந்தொகையில் எழுதியவங்க பார்த்திங்கன்னா 2 பேர் எழுதியிருக்கிறாங்க. யார்? பரணரும் மாமூலனாரும் சில பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அவங்க பாடல்களில் பார்த்திங்கன்னா வரலாற்று செய்திகள் அதிகம் இருப்பதனால வரலாற்று புலவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். யாரெல்லாம்? பரணர் மற்றும் மாமூலனார். உரை ஆசிரியர்களால் மிகுதியாக மேற்கோள் காணப்பட்ட நூல் குறுந்தொகையே. அதாவது உரை ஆசிரியர்கள்லாம் யார்? இதுக்கு உரை எழுதியிருக்காங்களே அவங்கள. ஸோ நிறைய நூல்களுக்கு உரை எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதப்பட்ட நூல்களில் அதிக பாடல்களை பார்த்திங்கன்னா மேற்கோளாக காட்டியிருக்காங்க இந்த குறுந்தொகையிலேருந்து எடுத்து. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உரை ஆசிரியர்களால் அதிகம் மிகுதியாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகைன்னு சொல்கிறாங்க. அப்போ முக்கியமான கொஸ்டின் இதுவும் மறந்துடக்கூடாது. இந்நூலின் 236 பாடல்கள் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன. பாருங்கள், டோட்டலாக 400 பாடல்கள், 400ல் பாதிக்கு மேலே பார்த்திங்கன்னா மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது இந்த குறுந்தொகையில் உள்ள பாடல்களை. திருவிளையாடல் புராணத்தில் தருமி வரலாற்றுக்கு ஊற்றாக விளங்கியது கொங்குதேர் வாழ்க்கை என்னும் குறுந்தொகை பாடலே. இந்த கொங்குதேர் வாழ்க்கை நீங்கள் ஸ்கூல் புக்லேயே பார்த்துருப்பீங்க. திருவிளையாடல் புராணத்தில் பார்த்திங்கன்னா தருமி வரலாற்றுக்கு ஊற்றாக விளங்கியது கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற பாடலை சொல்லியிருக்காங்க. அது குறுந்தொகையில் உள்ள பாடல் சொல்லியிருக்கிறாங்க. இந்நூலில் 307, 391 பாடல்கள் மட்டும் 9 அடிகள் கொண்டவை. ஸோ மேலே பார்த்தோம் அடி வரையறை எவ்வளோ பார்த்தோம்? 4 to 8 வரைக்கும் பார்த்தோம். அதில் ஒரு 2 பாடல்கள் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 9 அடிகள் வரை இடம் பெற்றிருக்குது. எத்தனாவது பாடல்னால் 307 மற்றும் 391வது பாடல்கள். ஸோ அடிவரையறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 4 முதல் 8 வரைக்கும் தான். ஓகேவா? அதை மறந்துடக்கூடாது. ஒரு 2 பாடல் மட்டும் 9 வரிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடிவரையறையும் பார்க்கும்போது குறுந்தொகைக்கு 4 to 8. ஓகேவா? ஸோ முன்னாடி பார்த்தாலே நற்றிணை, அதுக்கு எவ்வளோ வரும்? அடிவரையறை 9 to 12 அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து இந்த பாடலில் இடம்பெற்ற குறுந்தொகையில் இடம்பெற்ற முக்கியமான அடிகள் கொடுத்துருக்குறாங்க. இந்த அடிகள் ரொம்ப முக்கியமானது, வர சான்சஸ் அதிகம். நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்ததன்று, நீரினும் ஆறளவென்றே. அடுத்து வினையே ஆடவர் குயிரே, வானுதல் மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முக்கியமான வரி. இந்த பாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஏன்னா இந்த வினையே ஆடவர் குயிர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்னொரு நூல்லையும் வரும். அதனால் கேட்க சான்சஸ் அதிகம். அதை பாடியவர் யார்? பாலை பாடிய பெருங்கடுங்கோ தான் பார்த்திங்கன்னா இந்த பாடலை பாடியிருக்கிறாரு குறுந்தொகையில். வினையே ஆடவர் குயிரே, வானுதல் மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படிங்கிற பாடல் வரியை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ. எந்த நூலில் இடம்பெற்றதுன்னு கேட்டால் குறுந்தொகை நூலில் இடம்பெற்றது. அடுத்து யாயும் நியாயும் யாராகியராரோ, இது பார்த்திங்கன்னா குறுந்தொகையில் இடம்பெற்ற ஒரு பாடல் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு பாடலாக பாடியிருப்பாங்க. ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் பாடலாக வரும். இந்த பரிகள் முக்கியமான ஒன்று. எதையும் நுந்தையும் எம்முறை கேளீர், நீயும் யானும் எவ்வளி அரிதும், செம்புல பெயர் நீள் போல அப்படிங்கிற வரி இருக்கும், ஃபுல்லாக வரும். ஓகேவா? அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இதை பாடியவர் யார்? செம்புல பெயல் நீரார் அப்படிங்கிறவர் பாடியிருக்கிறாரு. இதிலிருந்துப்பா. ஸோ யாயும் அதிலிருந்து இந்த இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே பாடல் தான். எப்படி கொடுத்தா ஃபுல்லாக படிக்கிற கேளுங்க மறுபடியும் ஒரு திருப்பு. யாயும் நியாயும் யாராகியராரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், நீயும் யானும் எவ்வளி அரிதும், செம்புல பெயர் நீள் போல, அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படிங்கிற வரி ரொம்ப முக்கியமான வரி. இது பாடலாக கூட வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. அடுத்து கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி, இதுவும் பார்த்திங்கன்னா முக்கியமான வரி தான். இந்த வரி பார்த்திங்கன்னா மேலே நம்ம பார்த்தோம், திருவிளையாடல் புராணத்தில் தருமி பார்த்திங்கன்னா அருளியது. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி, காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயலியது கெளிய நட்பின் மயிலியல், செரியர் செய்ய ஒரு ஸ்வீட் பண்ணுங்கள், செரியயிற்றவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதில் இடம்பெற்ற முக்கியமான பாடல் வரிகள் இதில் குறுந்தொகை நூலில். அடுத்து அவ்வளோதான். ஓகேவா? குறுந்தொகை பற்றி அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான பாடல் வரி இந்த வரி மறந்துடவே கூடாது. வினையே ஆடவர் குயிரே அப்படிங்கிற வரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வரி, மறந்துடக்கூடாது. ஸோ அப்போது குறுந்தொகை பற்றி பார்த்திங்க அப்படின்னா நம்ம 12th புக்கில் இருக்கும். அது பார்த்திங்கன்னா இன்னொரு புக்கில் இருக்கும். சரியா? எந்த புக்கும் சரியாக தெரியல. ஓகேவா? ஸோ இதை பற்றி முக்கியமான கொஸ்டின் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ இதில் தவிர வேறு எதுவும் கொஸ்டின் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் தான் முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா. ஓகேவா? இதில் முக்கியமான பொறுத்த வரைக்கும் பாடல் எண்ணிக்கை கேட்கலாம்.
தொகுத்தவர் கேட்கலாம். அடி எல்லை வரையறை பொறுத்த வரைக்கும் எல்லா நூலுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எட்டுத்தொகையை பொறுத்த வரைக்கும் அடி வரையறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நற்றிணைக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இப்போ குறுந்தொகை சொல்லியிருக்கேன். இந்த அடி எல்லையை நீங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ அடுத்து முதலில் வெளியிட்டவர், பதிப்பித்தவர் இதெல்லாம் கேட்க சான்ஸ் அதிகம். மற்றபடி வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த பாடிய பெண்பாற் புலவர்கள் 13 பேர், அதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல. அது ஒன்று. ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு, ரொம்ப பெரிய டாபிக் இல்லை, சின்ன டாபிக் தான். இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் லிங்க் கொடுப்பேன், யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் 4 படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.